வாங்க, கெமிஸ்ட்ரி உலகத்துல சில சமயம் சில மாலிக்யூல்ஸ்க்கு ஹீரோ வில்லன் ரெண்டு முகம் இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹாலோ அரேன்ஸ் கதை கூட ஒரு த்ரில்லர் கதை மாதிரி தான். ஆச்சரியங்களும் பயங்கரமான முரண்பாடுகளும் நிறைஞ்ச ஒரு கதை. சரி, இந்த இரட்டை முகம் கொண்ட மாலிக்யூல்ஸோட உலகத்துக்குள்ள நாம எப்ப போகலாம்? இந்த முரண்பாட்டை நீங்க இங்கேயே பார்க்கலாம். ஒரு பக்கம் டைபாய்டு காய்ச்சலை சரி பண்ற குளோராம்பினிகால் மாதிரியான உயிர் காக்கும் மருந்துகள், சர்ஜரிக்கு பயன்படுத்துற மயக்க மருந்துகள். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, டிடிடி, அதாவது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கொடிய விஷம். ரெண்டுமே ஒரே குடும்பம். இது எப்படிங்க சாத்தியம்? உயிரை காப்பாத்துற ஒரு பொருளுக்கும் உயிரை எடுக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரே கெமிக்கல் குடும்பம் எப்படி அடிப்படையா இருக்க முடியும்? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அந்த பதில தான் நம்ம அந்த பகுதியில தேட போறோம். சரி, இந்த கதையோட ஹீரோ வில்லனு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாலோ ஆல்கேன்கள், ஹாலோ அரேன்கள், இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைட்ரோகார்பன் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அணுவை தூக்கிட்டு அந்த இடத்துல ஃப்ளோரின், குளோரின், புரோமின் மாதிரி ஒரு ஹாலோஜன் அணுவை சேர்த்தா போதும், நமக்கு கிடைக்கிறது தான் இந்த ஹாலோ சேர்மங்கள். அவ்வளோதான். இதோட அடிப்படை சிம்பிளா இருந்தாலும் இதோட வடிவங்கள் பலவிதமா இருக்கு. சிம்பிளான செயின்ல இருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான வளையங்கள் வரைக்கும் இதுங்க எல்லா ஷேப்லயும் சைஸ்லயும் வருது. அதனாலதான் இதோட பயன்பாடுகளும் ரொம்பவே அதிகம். இந்த சேர்மங்களோட நல்லது கெட்டதுன்னு ரெண்டு குணத்துக்குமே அடிப்படை காரணம் ஒரே ஒரு கெமிக்கல் அம்சம்தான். சொல்லப்போனா அதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பமுனை. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. கார்பனுக்கும் ஹாலோஜனுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் இருக்குல்ல, அதுல ஹாலோஜன் ரொம்ப பவர்ஃபுல். அது எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி பலமா இழுக்கும். இது ஒரு முடிவே இல்லாத கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி. இதனால ஹாலோஜன் கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜும், பாவம் அந்த கார்பன் கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜும் உருவாகிடுது. இந்த சின்ன சார்ஜ் வித்தியாசம்தான் எல்லா விளையாட்டுக்கும் காரணம். இந்த மாதிரி லைட்டா பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கின அந்த கார்பன் வெளியிலிருந்து வர மத்த மாலிக்யூல்ஸை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறிடுது. இதுதான் இந்த மாலிக்யூல்ஸை இவ்ளோ ரியாக்டிவாம் அதே சமயம் பயனுள்ளதா மாத்துறதுக்கான ரகசியம். சரி, அந்த கார்பன் மேல தாக்குதல் எப்படி நடக்கும்? இது சிம்பிளா ஒரு கெமிக்கல் இடமாற்றம்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் வெளியே போவாரு, அவருக்கு பதிலா இன்னொருத்தர் உள்ள வருவாரு. இந்த இடமாற்றத்துல ஒரு வகைதான் SN2 ரியாக்ஷன். இத ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரான் அதிகமா வச்சிருக்கிற நியூக்ளியோஃபைல் ஹாலோஜன் இருக்கிற திசைக்கு நேர் எதிர் திசையிலிருந்து கார்பனை தாக்கும். தாக்குதல் நடக்கும்போதே ஹாலோஜன் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடும். எல்லாமே ஒரே நொடியில ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும். இந்த SN2 தாக்குதலுக்கு அப்புறம் அந்த மாலிக்யூலோட 3D அமைப்பு அப்படியே தலைகீழா மாறிடும். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லணும்னா, பயங்கர காத்துல கொடை பிடிச்சா என்னாகும்? டப்னு கொடை அப்படியே உள்டாவா திரும்பும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாலிக்யூலும் அப்படியே திரும்பிடும். இது இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. சரி, இன்னொரு வகை இருக்கு. அது SN1 ரியாக்ஷன். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க யாரும் தாக்குறதுக்கு முன்னாடியே ஹாலோஜன் தானாகவே அந்த இடத்த விட்டு வெளியேறி கார்பனை ஒரு பாசிட்டிவ் சார்ஜோட தனியா விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம்தான் நியூக்ளியோஃபைல் நிதானமா வந்து அந்த கார்பனோட சேரும். இது 2 ஸ்டெப்ல நடக்கும். ஓகே, இந்த SN1 SN2 ரியாக்ஷனால என்னதான் பிரயோஜனம்? இது ஒரு கெமிஸ்டோட கையில இருக்கிற மேஜிக் பாக்ஸ் மாதிரி. இந்த ஹாலோ சேர்மங்களை ஸ்டார்டிங் மெட்டீரியலா வச்சு நாம ஆல்கஹால், ஈதர், அமீன்னு பலவிதமான முக்கியமான புதிய மாலிக்யூல்ஸை உருவாக்க முடியும். இதோட பயன்பாடு நிஜமாவே ரொம்ப பெருசு. சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த கெமிஸ்ட்ரிய வச்சு நாம முதல்ல பார்த்த அந்த ஹீரோ வில்லன் கதைக்கு மறுபடியும் வருவோம். வாங்க, எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஹாலோ சேர்மத்தோட குணம் அதுல இருக்கிற ஹாலோஜனை பொறுத்து மாறும். கார்பன் ஃப்ளோரின் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஸ்டேபிளானது. ஆனா கார்பன் அயோடின் பாண்ட் ரொம்ப வீக்கானது. இந்த பாண்ட் வலிமை தான் ஒரு மாலிக்யூல் எவ்ளோ ஸ்டேபிளா இருக்கும் இல்ல எவ்ளோ வேகமா ரியாக்ட் ஆகுங்கிறது தீர்மானிக்குது. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் ஃப்ரியான்கள். குளோரின், ஃப்ளோரின் இருக்கிறதால இது ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு பொருள். அதனால இது ரொம்ப சேஃபானது, ஒரு அற்புத கெமிக்கல்னு நினைச்சு ஃப்ரிட்ஜ்ல, ஏசில, ஸ்ப்ரே கேன்கள்னு எல்லாத்துலயும் பயன்படுத்தினாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அதோட அந்த அதீத நிலைத்தன்மை தான் அதோட சூப்பர் பவராகவும் இருந்துச்சு. அதே சமயம் அதுவே அதுக்கு சாபமாகவும் மாறிடுச்சு. அது எந்த மாற்றமும் அடையாம வளிமண்டலத்தோட மேல் அடுக்கு வரைக்கும் போச்சு. அங்கே போய் அது ஓசோன் படலத்தை அழிக்கிற ஒரு சங்கிலி வினையத் தொடங்கி பூமிக்கே ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கிடுச்சு.
இந்த இருமுனை கத்தி குணத்துக்கு டிடிடியை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்கவே முடியாது. மலேரியா மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்தி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்துனதுக்காக இதுக்கு நோபல் பரிசே கொடுத்தாங்க. ஆனா இதோட நச்சுத்தன்மையும் இது இயற்கையில அழியாம தங்குற குணமும் உணவுச் சங்கிலியில கலந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதனால கடைசியில இதை தடை பண்ணாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹாலோ சேர்மங்கள் சக்தி வாய்ந்த கருவிகள். அதை வச்சு மருந்தையும் உருவாக்கலாம், விஷத்தையும் உருவாக்கலாம். இந்த கருவிகள் நல்லதா கெட்டதான்னு ஒரு கேள்வியே கிடையாது. அத நாம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றதுல தான் எல்லாமும். வேதியியல் நமக்கு சக்தியை கொடுக்குது, ஆனா அத பொறுப்புடன் கையாள்வது நம்மளோட தேர்வு.